அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும், அதே கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் நம்ம சேனலில் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். எல்லா விஷயமும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறனால தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுடைய அந்த லிங்க் கீழேயேவும் அதுக்கு தேவையான பிடிஎஃப் நான் கொடுத்துருப்பேன். டாக்குமெண்ட்டை நீங்கள் தேவைப்பட்டவங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் ரீசெண்டாக வெளியிட்ட ஒரு ஜிஓ என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்து சமய அறநிலையத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள கோவில் ரினோவேஷன் பண்ணுறது, அந்த கன்சர்வேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒவ்வொரு பிரிவு வாரியாக இன்ஜினியரிங்க்கு சம்மந்தமான என்னென்ன பதவிகள் இருக்குது, அந்த பதவிகள் எந்தெந்த பதவிகளுக்கு கீழே அவங்க ஒர்க் பண்ணணும், எந்தெந்த பதவிகள் எக்ஸாம் மூலமாக ஃபில்லப் பண்ணணும், எந்தெந்த பதவிகள் ப்ரமோஷன் மூலமாக ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டாக ஒரு ஜிஓ விட்டுருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ஹையஸ்ட் அத்தாரிட்டி யார், அவருக்கு கீழே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒர்க்கு என்ன, அதில் யாரெல்லாம் டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் எழுதி உள்ளே வராங்க, யாரெல்லாம் அந்த ரெக்ரூட்மெண்ட் ஆன பிறகு ப்ரமோஷனில் உள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு சார்ட்டை ஒரு டீட்டெயிலில் ஜிஓவை வெளியிட்டிருக்காங்க நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அந்த ஜிஓ நம்பர் பார்த்திங்கன்னா ஜிஓ நம்பர் 21 வெளியான நாள் பார்த்திங்கன்னா 23/1/2024 இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக, அதாவது டூரிசம் கல்ச்சர் அண்டு ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியான இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் 226 போஸ்ட்டை என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டு தேர்ட் அந்த முதல்ல பார்த்தீங்க 3 ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, த கவர்மெண்ட் ஹேவ் கிரியேட்டட் 226 போஸ்ட் ஃபார் த நியூலி ஃபார்ம்டு தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோவ்மெண்ட் டெம்பிள் ரெனோவேஷன் அண்டு கன்சர்வேஷன் விங். ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு கெசட்டில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன ஸ்பெஷல் ரூல் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மொத்தம் 8 பிரிவாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிரிவு யார் அப்படின்னா சீஃப் இன்ஜினியர், அவர் தான் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர், அடுத்து 3 எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிவில், 4 எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், 5 அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிவில், 6 அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், 7 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், 8 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். அப்போ இது ஹிந்து சமய அறநிலையத்துறை மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கோவிலை புனரமைப்பு பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதை நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதில் மட்டும் உள்ள போஸ்ட்டு தான். இதில் பார்த்து எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த 8 விதமான போஸ்ட்டுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சீஃப் இன்ஜினியருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் இன்ஜினியர்லேருந்து ப்ரமோஷனில் வரவங்க. சூப்பர் இன்ஜினியர் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இஇலேருந்து ப்ரமோஷனில் வரவங்க. இஎஸ்சிக்கு எப்படி வராங்க அப்படின்னா ஏடபிள்யூலேருந்து ப்ரமோஷனில் வரவங்க. இந்த இஇயில் எப்படி வராங்க அப்படின்னா அதே மாதிரி ஏடபிள்யூலேருந்து ப்ரமோஷனில் வரவங்க. அதுக்கடுத்து ஏஇ எப்படி வராங்க ட்ரிபிள்இ எப்படி வராங்க, டபிள்யூ எப்படி வராங்க அப்படின்னா அவங்க ஏஇலேருந்து ப்ரமோஷனில் வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஇ எப்படி வராங்க அப்படின்னா இந்த ஏஇ சிவிலும் ஏஇ எலக்ட்ரிக்கலும் டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் மூலமாக வரவங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிராஃப்டிங் ஆஃபீஸர் மூலமாக ஜாயின் பண்ணி ப்ரமோஷனில் மேலே வரவங்க. அப்போ கேட்டகரி 8ல் உள்ளவங்க ப்ரமோஷனில் கேட்டகரி 7க்கு போகிறாங்க.
கேட்டகரி ஏழில் உள்ளவங்க ப்ரமோஷனில் வந்து கேட்டகரி 6 போகிறாங்க. 6ல் உள்ளவங்க ப்ரமோஷனில் கேட்டகரி 5க்கு போகிறாங்க. கேட்டகரி 5ல் உள்ளவங்க ப்ரமோஷனில் கேட்டகரி 4க்கு போகிறாங்க. கேட்டகரி 4ல் உள்ளவங்க ப்ரமோஷனில் கேட்டகரி 3க்கு போகிறாங்க. 3ல் உள்ளவங்க 2க்கு போகிறாங்க. 2ல் உள்ளவங்க 1க்கு போகிறாங்க. ஸோ அந்த 1ங்கிறது சீஃப் இன்ஜினியர் கேடர். இதில் லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஇ சிவில் எலக்ட்ரிக்கல் தான். இந்த ஏஇ சிவில் எலக்ட்ரிக்கலும் எக்ஸாம் வச்சு தான் உள்ளே வர முடியும். இதுதான் வந்து என்னுடைய இது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன தகுதி அப்படின்னா தெளிவாக கீழே போட்டிருக்கு. சீஃப் இன்ஜினியர் அப்படின்னா அந்த நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிரிவுலையும் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ லாஸ்ட் நான் இந்த ஏஇ சிவில் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏஇ சிவிலில் என்ன அப்படின்னா அவன் கண்டிப்பாக சிவில் முடிச்சிருக்கணும். ஏன்னா ஏஇ சிவிலாக ஒர்க் பண்ணோன்னா தான் அவங்க ப்ரமோஷனில் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆக முடியும். அப்புறம் அங்கே ஒவ்வொரு போஸ்ட்டாக போக முடியும். அப்போ அந்த ஏஇ சிவில் தான் டைரெக்டாக உள்ளே வர முடியும் எக்ஸாம் எழுதி. அந்த ஏஇ சிவிலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா அவங்க பிஇயில் சிவில் முடிச்சிருக்கணும், அல்லது நம்மளுடைய இந்து சமய அறநிலைத்துறை அதாவது அந்த கோவில் சார்ந்த படிப்புகளில் முடிச்சிருக்கணும். என்னென்ன படிப்பு இருக்குது அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரல் அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்டு ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்சர் அல்லது இதுக்கு இணையான படிப்பை முடிச்சிருக்கணும் ஏஐசிடியில். இதுதான் வந்து அவங்களுடைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஇ சிவிலுக்கும் ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கும் ஒன்றே ஒன்று தான். ஸோ ஒருத்தர் ஜாயின் பண்ண பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொபேஷனரி பீரியடு. அப்புறம் கண்டினியூவாக அவங்க 3 இயர்ஸ் வந்து அவங்க அதில் ஒர்க் பண்ணி ஆகணும். டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன டெஸ்ட் இருக்குது அவங்க அப்படின்னா இவங்களுக்கு ப்ரமோஷனுக்காக அக்கௌண்ட் டெஸ்ட் இருக்குது. தென் அதுபோக தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ஆக்ட் அண்ட் டெஸ்ட் இருக்குது. எப்படி எடுக்கிறாங்க, என்ன யூனிட் ஆப்ரேஷன், என்ன போஸ்டிங், எல்லாமே டீட்டெயில்டாக வந்து இந்த ஜிஓவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக சிவில் ஏஇ நம்மளுடைய கேட்டகரி 1லேருந்து கேட்டகரி 8 வரைக்கும், அதாவது சீஃப் இன்ஜினியர்லேருந்து ஏஇ வரைக்கும் உள்ள அந்த க்ரியேட் பண்ண நியூ போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன தகுதி, என்னென்ன ப்ரமோஷனில் போகணும் தெளிவாக கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. ஸோ நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஒவ்வொரு இதை பற்றி தான் அடுத்தவங்க நம்ம வந்து ஸோ ஏஇ சிவில்னால் நமக்கு தெரியும் சிவில் தான் படிக்க போக முடியும்னு. அதே மாதிரி ஏஇ எலக்ட்ரிக்கல்னால் தெரியும் உங்களுக்கு ட்ரிபிள் தான் போக முடியும். அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த ப்ரமோஷன் என்னென்ன, எவ்வளோ வருஷம் அதை ஒர்க் பண்ணியிருந்தால் அடுத்த ப்ரமோஷன் போக முடியும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்டாக அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹையஸ்ட்டு போஸ்ட் வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏதாவது புரியலை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.